ஹரிணி, இலங்கை அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி 4 மணி அளவோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இலங்கை அதிபர் பதவியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய இடைக்கால அதிபராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ஜனமுக்தி பிரமுனா கட்சியைச் சேர்ந்த அனுர குமார திசநாயக, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா, முன்னாள் அதிபர் ராஜபக்சனுடைய மகன் நமல் ராஜபக்சன் உள்ளிட்ட 38 பேர் தற்போது காத்திருக்கிறார்கள். 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். வேட்புமனு தாக்கல் செய்ததில் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்து விட 38 பேர் தற்போது இறுதியாக களத்திருந்த சூழலில் வாக்குச்சீட்டு முறையில் அங்கு தேர்தலானது நடைபெறுகிறது. இந்தியாவிலே மின்னணு வாக்குப்பதிவு என்ற இந்த அடிப்படையிலே இந்த இடத்திலே வாக்குப்பதிவு நடைபெறும். அங்கு சீட்டு முறைதான் நடைமுறையில் தற்போது வரை இருக்கிறது. ஒரு நபர் 3 வாக்குகள் வரை அளிக்கலாம். ஒரு வாக்காளர் 3 விருப்ப தேர்வு என்று முன்னுரிமை அடிப்படையில் 3 பேர் வரை தேர்வு செய்யலாம் என்ற அடிப்படையிலே காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு ஒரு 85 இடங்களிலே விதிமுறைகள் மீறியதாக புகார்கள் வந்திருப்பதாக இலங்கை தேர்தல் ஆணையத்தினுடைய குழு தெரிவித்திருக்கிறது. பெரும்பான்மையான இடங்களிலே அமைதியாக தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 40% தொடங்கி பல்வேறு தேர்தல் மாவட்டங்கள் வாரியாக 70% மேல் உட்பட வாக்குப்பதிவானது மாவட்ட வாரியாக பதிவாகியிருக்க சொல்லி சற்றேறக்குரிய ஒட்டுமொத்தமாக தற்போது வரை 70% வாக்கு பதிவாகி இருக்கிறதாக தெரிவித்திருக்கார்கள். இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்திலே வெளியாக இருக்கின்ற சூழலில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த உடனே வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கிவிடும். அந்த வகையிலே வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் சற்று நேரத்தில் எண்ணப்பட இருக்கிறோம். அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 6 மணி அளவிலே வாக்குச்சீட்டிலே பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்ற வாக்குகளுடைய அடிப்படையில இன்று இரவிலிருந்து முன்னணி நிலவரம், நாளை பிற்பகலுக்குள்ளாக மதியத்திற்குள்ளாக யார் வெற்றி பெற்றார் என்கிற விவரம் தெரிய வரும். ஒட்டுமொத்த வாக்குகளே 50% மேல் பெறுகிறவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். 50% மேல் ஒருவரும் வெற்றி பெறவில்லை என்றால் வாக்காளர் அறிவித்திருக்கிற 2வது 3வது விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்ட அந்த அடிப்படையிலே யார் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், முதலிடத்தை 5% மேல் பெற்றிருக்கார் என்று தேர்வு செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஹரிணி.